ஹிந்தி தமிழ்நாட்டுல வரல அப்படின்னு ரொம்ப பேர் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பெரிய ஞானி மாதிரி அறிவாளி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் தான் ஹிந்தி வரல. சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு பாத்தியா, பிரைவேட் ஸ்கூல்ல அவங்க எல்லாம் லாங்குவேஜ் திறந்து வச்சுட்டு சின்ன வயசுல இருந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு வருமானம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு பாட புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போக முடியுமான்னு பாத்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆத்திச்சூடியா இருக்கட்டும், திருக்குறளா இருக்கட்டும், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, புறநூறு, 10 பாட்டு எல்லாத்தையும் படிச்சு 12வது வரைக்கும் படிச்சு முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது அவர் கேட்பாப்ல, வாட் இஸ் யுவர் நேம் பாப்னு கேட்பாப்ல. லாங்குவேஜ் படிக்கிறதும் படிக்காத நம்மளோட கையில தான் இருக்கு. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆங்கிலத்தை படிக்கலாமா, இந்தியாவில் இருக்க இந்தியை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழை வச்சு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா யாருக்குமே புரியாது. பெரிய பெரிய அரசியல்வாதியா இருக்கட்டும், ஆக்டரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பாருங்க தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்க பிரைவேட் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ படிச்சுட்டு இருக்காங்க. நீட் எக்ஸாம் முடிக்க சொல்றீங்க, அதுக்கான எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்த சொல்லுங்கடா அப்படின்னா மாத்த மாட்டாங்க. மாத்திட்டா நீங்க படிச்சு பெரியார் ஆயிருவீங்கல்ல. உங்களை அடிமையா வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பாடப்புத்தல மட்டும் போடுவாங்க. தீண்டாமை பெரிய பாவக்குரிய செயல், தீண்டாமை பாவக்குரிய செயல், தீண்டாமை குற்றமாகும் அப்படி ஒரு 3 லைன்ல போட்டுருப்பாங்க. அதை மட்டும் போட்டு உங்களை வச்சு படிக்க வச்சிருவாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் மெட்ரிகுலேஷன்லையும் ஸ்டேட் போர்ட்லையும் அவங்களோட பிள்ளைகளை படிக்க வச்சு பகுமானமா இருப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்தணும்னு சொல்லி நம்ம போராட்டம் பண்றோமா, அதுக்கு பண்ண மாட்டோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல எத்தனை பேரோட பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க. அன்றாட காட்சியா இருப்பாங்க, மிடில் கிளாஸா இருப்பாங்க, ஏழையா இருப்பாங்க. ஏழையா இருந்தா கூட இப்ப எப்படியாவது காசு பணத்தை கட்டி பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு நினைப்பா இருக்காங்க. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சரியான எஜுகேஷன் சிஸ்டம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு வச்சு பள்ளிக்கூடத்துக்கே கஞ்சா கொண்டு போறாங்க. சின்ன சின்ன பயிர்கள் எல்லாம் வாயில கூலி போச்சுட்டு பான்பாக போட்டு துப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பள்ளிக்கூடத்துல போய் பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. நீங்க படிக்க வைப்பீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஹிந்தி ஆல்ரெடி திணிக்கப்பட்டுருச்சு, ஆல்ரெடி வந்துருச்சு. 3 மொழி கொள்கைங்கிறது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் வராம இருக்கு. இருக்கால என்ன பண்றாங்க, தமிழை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்ல. ஆத்திச்சூடி, திருவள்ளுவர் இவங்கள பத்தியா வச்சு நம்ம மூல முடுக்கு இவங்களா பாத்துக்கிட்டு இருக்கோம். தமிழுக்காண்டியும் தமிழ் பேசுற மக்களுக்காண்டியும் தமிழுக்காண்டி போராட்டம் பண்றவங்களோட சிலையை பாத்தீங்க அப்படின்னா மூல முடுக்குல இருக்கும். மூல மூளைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அரசியல் தலைவர்களுக்கு தான் மண்டபமும் கோயிலும் மூல மூளைக்கு சிலையும் எங்க பார்த்தாலும் அந்த அரசியல் விளம்பரங்களும் போஸ்டர் தான் ஒட்டிருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு குழந்தை தமிழ் படிச்சு நீங்க தமிழுக்காண்டி கொடுக்குற முட்டு தாங்க முடியலப்பா. என்னோட மனசுல பட்ட விஷயத்த நான் ஓப்பனா பேசினேன்.